தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோக்கான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Page of Cups, okay. 10 of Swords, King of Pentacles, Moon, King of Cups, Ace of Wands, Page of Wands, High Priestess, okay, Hanged Man, Knight of Cups, Magician, okay, 10 of Cups, okay. So, bottom of the deck, Ace of Pentacles. Wheel of Fortune, 4 of Pentacles, Tower, 6 of Cups, King of Pentacles, Star, 7 of Swords, 2 of Swords, Sun, Page of Pentacles, Knight of Cups, Six of Swords, Ten of Pentacles. Okay. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டர் கிட்ட ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே தான். நான் பொண்ணு நல்லா பையனை பற்றி பேசிட்டு வீடியோ பார்க்குறவங்க ஸ்டேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் சுகம் இல்லை, ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், மேபி நீங்கள் டீல் பண்ணுறது மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க உங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்படி மேரேஜ் ஆகலை அப்படின்னா இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது, ஃபேமிலி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்டரோட மதர் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி, ஒரு சிலவங்களுக்கு மதராக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரோட ஃபேமிலிங்கிறது நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே ஓகே, ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், ஓகே, ஸோ ஒரு சிலவங்களுக்கு இது வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம், சோல்மேட், இந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் என்ட்ரு ஆனது இல்லைங்க, அட்ராக்ட் ஆனது, ஒரு அட்ராக்ஷன் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாலேயோ இல்லைங்க ஒரு அட்ராக்ஷன்லேயோ இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பட் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஸ்டார்டிங்கில் மனசுலாம் இருக்கலாம், டேட்டிங் பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் போஸ்டரோட கேரக்டர்ஸ் அப்படி கிடையாது ஆக்சுவலி. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி லாயலான ஒரு கேரக்டர் ஆகும், ஸ்டேபிளான ஒரு கேரக்டர் ஆகும். ஒரு ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க, பட் அவரோட வாயிலேருந்து ஒரு கமிட்மெண்ட் ஒரு வார்த்தை வருது, கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆகும். அது எப்பேற்பட்டால் அந்த ஒரு கமிட்மெண்ட் நிறைவேற்றணும், அந்த வாக்கு நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்.
பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இஷ்டம் போல் வந்து போய் நின்றுட்டு உண்டா அப்படின்னா ஐஸ் ஆக்சுவலி பர்சனுக்கே தெரியல சம் டிஃப்ரெண்ட்டாக இவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு உண்டு, தென் இவருக்கு ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலி இவருக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் இவருக்கு பயங்கர இஷ்டம் உண்டு உங்களை. ஓகே, பயங்கர இஷ்டம் உண்டு. பட் ஆல் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாகும். ஆளோட ஃபேமிலி இங்கே நல்லா ப்ராக்டிக்கல் ஆகும். மதர் விஷயம் இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி பயங்கர இஷ்டம் உண்டு. பட் இதனால் உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. நார்மலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் அப்படி கிடையாது. ஓகே, நார்மலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது பயங்கர ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப லாயலான ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். பட் உங்ககிட்ட மட்டும் இந்த ஒரு பர்சன் வந்து போய் நின்றுட்டு உண்டு. ஸோ 2 நாள் பார்க்குறது, அடுத்து 3 நாள் பார்க்குறதே கிடையாது. 2 நாள் பேசுகிறது, அடுத்து ஒரு 10 நாளைக்கு உங்கள் பக்கம் வரதே கிடையாது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த பர்சன் நின்றுட்டு உண்டு. பட் ஆளுக்கே ஆக்சுவலி தெரியலை எதுக்கு நம்ம அங்கே போகிறோம், தென் மறுபடியும் நம்ம எதுக்கு இங்கே பிரேக் ஆகி வர்றோம், மறுபடியும் எதுக்கு நம்ம போகணும் தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே உங்ககிட்ட நார்மலாக இவர் லோன்லியாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், இல்லைங்க இவர் லைஃப்பில் எமோஷனலி இவர் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்ககிட்ட வரணும்னு தோணும். உங்ககிட்ட வந்ததும் மறுபடியும் பேக் அடிக்கணும்னு தோணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் நிறைய மைண்ட் கேம் கழிச்சிட்டு சீட்டிங் பண்ணிட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் விளையாடிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, 2 நாள் ஸ்நேகத்தை காட்டுறாங்க, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த 1 மந்த்துக்கு ஒரு ஸ்நேகம் இருக்காது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது. நீங்களும் டவுட் ஆகி 3 நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகி நின்றுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நார்மலாக அந்த பர்சனோட கேரக்டர்ஸ் அப்படி கிடையாது. பட் இவர் உங்ககிட்ட மட்டும் இவர் இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஒரு ஃப்ளோட்டிங் மாதிரி இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை மனசிலாக்கி நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனை பார்த்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லாம் இருக்கட்டும், இல்லை ஒரு லெவலில் இவர் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி ஆள் பயங்கர ஒரு ட்ரஸ்ட் ஆகும், லைன் ஆகும். ஒரு பர்சன் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவாங்க, அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற மாட்டாங்க. இவனை நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனை நம்பலான்னு ஒரு கண்ணோட்டத்தில் மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர் வச்சு உங்களுக்கு இது ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகாமல் இருந்திருக்கலாம். மேபி 4 பேர் மேபி நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லி அதுலேயும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகும். பட் லெவலில் ஒரு ட்ரஸ்ட்டு இந்த ஒரு பர்சனுங்கிறது நல்ல ஆன்மா. இவனை நம்ம ட்ரஸ்ட்டு பண்ணலாம். இந்த ஒரு பர்சன் குட் கேரக்டர் ஆகும். இவனை நம்ம ட்ரஸ்ட்டு பண்ண அப்படின்னா ஷோராக நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்குங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போயிருக்கலாம். ஓகே, பட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் அங்கே இருந்தாங்க அப்படின்னா இந்த பர்சனோட மதர் இஷ்யூவாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எண்டை பாக்கிட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் ஆகும். இவருக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் எமோஷ்னலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்ககிட்ட வரணும், பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும், ஹீல் ஆகும், ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லைங்க நீங்கள் கொடுக்குற ஒரு வார்த்தை இவருக்கு ஹீல் ஆகணும் ஒரு கண்ணோட்டம் இவருக்கு உண்டு. அதே உங்ககிட்ட எமோஷ்னலி இவருக்கு கொஞ்சம் பெட்டரானது, மறுபடியும் இவர் ப்ராக்டிக்கலாக மைண்ட் ஒர்க்காக ஆரம்பிக்கும். வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது. மைண்ட் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக மாற தொடங்கும். ஓகே, அதே ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு டைமில் மைண்ட் உடனே யோசிக்கிறது உங்களை. ஓகே, அதே இவருக்கு லைஃப்பில் ஓகேன்னு சொல்லும்போது மைண்டு ப்ராக்டிக்கலாக தொடங்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு தெரியாமல் இந்த ஒரு பர்சனை நீங்கள் ட்ரஸ்ட்டு பண்ணிட்டு. ஓகே, பட் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸாக போகுது, இல்லைங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாக மாறிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துரும்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எண்டப் ஆக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி போயிட்டு உண்டு. இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கிறனால அது கட்டாயம் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியில் போகணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சன் ஆக்சுவலி லாயல் ஆகும். ஓகே, ஏன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க, ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டீங்க. இனி இந்த ரிலேஷன்ஷிப் நின்று கழிஞ்சோம் அப்படின்னா நீங்களும் பெயின் அனுபவிக்க சேம் நானும் பெயின் அனுபவிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதனால் இவர் ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. இப்போ நான் சொல்லப்போனால் இதுதான் ஆக்சுவலி ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுங்கிறது அது ஒரு மனுஷனாகும், அது ஒரு ஆத்மாவாகும், அதுக்கும் பெயின் இருக்கும், அதுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருக்கும், அதுக்கும் வலி இருக்கும். அந்த ஒரு இதை துளி கூட திரும்பி பார்க்காம இவர் போயிட்டு உண்டு. ஓகே, இத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தும் போய் இஷ்டம் போல் நின்றுட்டு உண்டு.
ஓகே. உங்களுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறது, தென் விலகுறது. இது உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் ஆத்மாவை இவர் கொன்னுட்டு போயிட்டுண்டு. ஓகே. எஸ், நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு டீப் நீங்கள் இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுறீங்க. இந்த ஒரு தாட் இவருக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டை பாக்கிட்டு இது உங்கள் ஆத்மாவை கொன்னுட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ கனெக்டான மாதிரி இவங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அந்தளவுக்கு ஒரு ஹோம்லி வைப், அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் இந்த ஒரு பர்சனை நீங்கள் சோ லெவலில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். இந்த உலகத்தில் யார் என்னை ஏமாத்தினாலும் இந்த ஒரு பர்சனுங்கிறது என்னை ஏமாற்றவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சோ லெவலில் இவருக்கு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிட்டு. பட் இவனும் எல்லாரையும் மாறி தான் அப்படின்னு சொல்லும்போது அது உங்கள் ஆத்மாவை கொண்டுட்டு. ஓகே. உங்களுக்கும் நல்லா தெரியும் இங்கே ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ப்ராப்பரான ஒரு எஃபோர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைங்க ப்ராப்பராக நிற்க மாட்டேங்கிறாங்க. வந்து போய் நிற்கிறதுக்கான ஒரு ரீசனே இந்த இடத்துல ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாயிட்டு எஸ் தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்குது. இவன் அவங்களோட கண்ட்ரோலாக இருக்கான். அவனுக்கு இம்பார்ட்டங்கிறது நம்ம கிடையாது. அவனுக்கு இம்பார்ட்டங்கிறது அந்த தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அவனுக்கு ஆக்சுவலி எமோஷ்னலி அவன் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயோ லோவாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயோ மட்டும்தான் அவனுக்கு நம்ம தேவை. மற்றபடி அவனுக்கு நம்ம தேவையில்லை. அவன் நம்மளை பொம்மை நினச்சிட்டா போல். ஸோ இந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இனிமேலும் லைஃப்பில் ஆல்ரெடி தோத்தாச்சு. இனிமேல் லைஃப்பில் தோக்குறதுக்கு எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே. நீங்கள் குறைச்சி சைலண்டாக மாறிட்டு. உங்களுக்கு வலி இல்லாமலாம் இல்லை, வலி இருக்குது, பெயின் இருக்குது. ஏற்கனவே இந்த போஸ்ட் உங்களை ஆத்மாவை கொண்டுட்டு தான் இவர் போயிட்டு. பட் அது ஆத்மாவை கொண்டுட்டு போனது இவருக்கு மேபி மனசிலாகாமல் இருக்கலாம். இவரை பொறுத்த மட்டும் வயசு தான் போனேன், கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஜாலியாக இருந்தேன். இப்போ எனக்கு வேண்டாம், நான் அதனால் போயிட்டேன். இந்த மாதிரி இவரை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இவரோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இவர் சொன்ன இவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது இதெல்லாம் உங்கள் ஆத்மாவை கொண்டுட்டு போயிருக்கலாம். அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுருக்கேன், ஒன்றால் நான் எத்தனை மாத்திரம் பெயின் அனுபவிச்சிருக்கேன், உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல பற்றியா. கரெக்டான ஒரு டைமில் உனக்கு தேர்ட் பார்ட்டி தானே இம்பார்ட்டன்ட், நீ போயிட்டேன். உங்களோட சங்கடத்தை இவர் ஆக்சுவலி மனசிலாக்கிக்கல. ஓகே. உங்களுக்கு அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்சுட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெயின் அனுபவிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன் மனசாட்சி இல்லாமல் உங்கள் ஆத்மாவை கொண்டுட்டு போயிருப்பார். அப்படி இருக்குது அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தென் அதுக்கப்புறம் நீங்கள் சரி ஓகே இனி ஃபீலிங் ட்ரூவாக இருந்தோம், உண்மையாக இருந்தோம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு டைம் எல்லாம் நம்ம பேசணும், பழகணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம். கடைசியில் எனக்கு கிடைச்சிது என்னையே கொண்டுட்டு போயிட்டான் அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லை. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இது எந்த மனுஷனை நம்புறது, யாரை நம்புறதுன்னா இவரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆன வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம். ஓகே. லைஃப்பில் சின்ன வயசுல நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கலாம், பல பேரெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு சோல் லெவலில் ஒரு ட்ரஸ்ட்டு, யார் இந்த உலகத்தில் யார் என்னை ஏமாத்தினாலும் இவன் என்னை ஏமாற்ற மாட்டான்னு ஒரு ட்ரஸ்ட்டோடு தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு. பட் யார் ஏமாத்தினாலும் உங்களுக்கு பெயின் அனுபவிச்சிருக்காது, இந்த அளவுக்கு நீங்கள் பெயின் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த ஒரு பர்சனோட அந்த ஒரு சீட்டிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு மரண வேதனையை கொடுத்துட்டு. ஸோ அதனால் நீங்களும் இனி எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், இனி நான் யாரை பார்க்க போகிறது கிடையாது. கரெக்டாக நீங்கள் சைலண்டாக சீக்ரெட்டிவாக மாற தொடங்கிட்டு. யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு. நம்ம லைஃப்பில் நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்பி அதனால் வரக்கூடிய ஒரு பெயின் நமக்கு இருக்குன்னு சொல்லும்போது அதுலேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்காதா, அதுலேருந்து ஒரு மனமாறி நம்ம வெளியே வரக்கூடாதா நம்ம தேடும்போது கரண்ட்லி நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், ப்ரேயர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் ட்ரூவாக நின்ன ஓப்பனாக ஷேர் பண்ணி ட்ரூவாக நின்ன பிறகே இவனுக்கு என் ஃபீலிங்ஸ் எமோஷன் தெரியலை, இனி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இனி என்ன காரியம், இனி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு காரியம் இல்லை. லைஃப்பில் வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், ஏமாந்ததாக இருக்கட்டும், அது காதலாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், அது சோல்மேட்டாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கட்டும், எல்லாம் என்னோடயே போகட்டும். நான் படுற கஷ்டம், வலி, வேதனை அது எல்லாம் என்னோடய போகட்டும். அது வெளியில் யாருக்கும் புரிய போகிறதும் கிடையாது, அது யாருக்கும் மனசிலாக்கவும் முடியாது. இல்லைங்க இன்னொரு பொம்மை மாதிரி நினச்சி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னை இப்படி டவுன் ஆக்கி உடச்சிட்டு போயிட்டாங்கல்ல அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. நான் படுற வலியும் வேறு அது இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும். யாருக்கு இந்த வேர்ல்டில் இந்த மனுஷனுக்கு அவன் ப்ராக்டிக்கல் ஆக்சுவலி
ஓகே. ஸோ இந்த வேர்ல்டில் யாருக்கு என்னோட ஃபீலிங்ஸ், எமோஷன், வலி, வேதனை புரியாட்டாலும் நான் நம்பக்கூடிய அந்த டிவைன் பவருக்கு கட்டாயம் அந்த ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் மனசில் ஆகும். பட் அது இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கும், இல்லைங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், இல்லைங்க டிவைனாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற தாட்டோட கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக மாறிட்டுண்டு, சீக்ரெட்டிவாக மாறிட்டுண்டு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் நீங்கள் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஒரு சிலவங்க டேரக்கோ ரீடராக இருக்கலாம், மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இன்னர் ஒர்க்ஸு, ஹீலிங்கு, இந்த மாதிரி கொஞ்சம் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி, இல்லைங்க ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஸ்பிரிச்சுவல்ஸ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், கொஞ்சம் அந்த யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி, அட்டாச்ட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட்லி நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் பயங்கர ஒரு ஆக்சுவலி நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்கிறோம். அது நம்ம இன்ட்யூஷனோட பவர், அதை நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்கிறோம். இந்த இன்ட்யூஷன் பவர், இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் ஒருத்தவங்களுக்கு யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேஷியன்ஸாக, ரொம்ப கூலாக, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம், இந்த இன்னர் பவர், இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க ரொம்ப டீப்பாக அந்த யூனிவர்ஸ்குள்ளே க்ளோஸ் ஆகுறாங்களோ, அட்டாச்ச் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கடவுள் நமக்கு பொண்ணு கொடுக்குதோ, வயிறுத்து கொடுக்குதோ, இல்லைங்க நல்ல மனுஷங்களை லைஃப்பில் கொடுக்குதோ இல்லையோ, டிவைனாக நம்ம நம்புகிற நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னர் ஸ்ட்ரென்த் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகே. கரண்ட்லி உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கர பாசிட்டிவாக கைட் ஆகுது. இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகுது. கரண்ட்லி உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இங்கே பாரு, நீ தோற்று போகலை. ஆக்சுவலி காலம் வந்து இன்றைக்கி உனக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே. ஒரு டைமில் நீ ஏமாற வேண்டிய ஒரு தருணமாக இருக்கலாம். டோன்ட் வரி, காலம் கட்டாயம் உனக்கு ஃபேவரபுளாக மாறும். யாரெல்லாம் உன்னை லைஃப்பில் வந்து கஷ்டப்படுத்திட்டு போனாங்களே, யாரெல்லாம் நோக்கம் அடித்தவங்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் கர்மா ஃபேஸ் பண்ணி எண்டப்பில் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் நீ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணு. உன்னோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ், உன்னோட மென்டல் பீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. மனுஷங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், யூனிவர்ஸ் விஷயத்தை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணலாம், அந்த ஒரு தாட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. தென் இவரோட எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே டவர் மூமெண்ட் ஆகும். அப்போ டவர் மூமெண்ட் கார்டு நமக்கு சொல்லும்போது நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் சடன் செப்பரேஷன் வந்துட்டு அது யூனிவர்ஸ் கொண்டு வந்துட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இஷ்டம் போல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு உண்டு. ஓகே. இஷ்டம் போல் அது வந்து போய் நின்றுட்டு உண்டு. அப்போ இதனால் நீங்கள் நம்புறதும், ஏமாறுறதும், நம்புறதும், இதனால் நீங்கள் நிறைய பெயின் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். அதனால இதே உங்களுக்கு பெயின் வேணான்னு ஒரு காரணத்துக்காக ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் சடன் ஒரு செப்பரேஷன் கொண்டு வந்துருக்கு. இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வேணும், பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் வேணும், இவன் சேஞ்ச் ஆகணும். உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷனை இருக்கும்போது சுத்தமாகவே மனசில் ஆக்கலை அப்படின்னா இனி மனசில் ஆக்கிக்கணும். ஓகே. உங்களை புரிஞ்சுக்கணும், உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு செப்பரேஷன் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வந்துட்டு உண்டு. இப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறாங்க. நிறைய சீக்ரெட்டிவ் அந்த பர்சன் ஒழிச்சு வைக்கிறாங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு கரண்ட்லி இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட வர்றதுக்கு பேக்கில் பிடிச்சி எழுக்குது. ஓகே. ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்ட் பாயிண்ட் ஒன்று. ரிலேஷன்ஷிப் எண்ட் பாயிண்ட் அக்டோபர் மந்த் இருக்கலாம், இல்லைங்க 10 வீக்ஸ் இருக்கலாம், 10 மந்த்ஸ் இருக்கலாம், 10 டேஸ் இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்ட் பாயிண்ட் உண்டு. மறுபடியும் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராத அளவுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் உண்டு. ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் நின்றுட்டு உண்டு. இப்போ மறுபடியும் இவர் வராத அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்ட் பாயிண்ட் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ஒரு பர்சன் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஹாய், ஒரு மெசேஜ், ஒரு ஹாயை, ஒரு ஹலோன்னு மெசேஜ் பண்ணிட்டு வந்தாலும் இவரை ட்ரஸ்ட் பண்ணுற இதில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லை. டோட்லி இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. உங்களோட கேரக்டர்ஸ், பிஹேவியர் எல்லாம் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. மறுபடியும் இவர்கிட்ட ஒரு ஹாயை, ஒரு ஹலோன்னு மெசேஜ் வரனாலையும் நீங்கள் இவரை மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணலை நீங்கள். ஆக்சுவலி அந்த ரீதிக்கு இங்கே சுச்சுவேஷன் ஒன்று மாற தொடங்கிட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ கரண்ட் இந்த ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் எமோஷனலி டவுன் எந்த மாதிரி இவர் டவர் மூமெண்ட் அனுபவிக்கிறார் அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ படாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். சின்ன வயசுலேயே ஃபேமிலியில் எல்லா ஹாப்பினஸ், எல்லா சந்தோஷங்கள், சொத்து, இந்த மாதிரிலாம் கிடைச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம். அதனால தான் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஆத்மாவோட வலியும் மீறி மனசில் ஆகமாக போகுது. இப்போ கரண்ட்லி இவர் எத்தனை மாத்திரம் இவர் பெயின் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா
இவருக்கு ஆல்ரெடி எமோஷனலி டவுன் ஆகிற மாதிரி இவரோட லைஃப்பில் சம் சுச்சுவேஷன்ஸ் சம் ஸ்ட்ரகிள்ஸ் இவருக்கு லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது. எமோஷ்னலி டவுன் ஆகிற மாதிரி ஒரு மனுஷன் எதனால் எமோஷ்னலி டவுன் ஆகும்? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸு, ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸு, இல்லைங்க ஆத்மார்த்தமாக இவர் யாரையும் நம்பி அவங்க இவரோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்கலாம். சம் சுச்சுவேஷனால் இவர் எமோஷ்னலி டவுன் ஆகிட்டு. அப்போ இவர் எமோஷ்னலி டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட்ஸ் நீங்கள் உங்ககிட்ட போகணும், மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும். பட் இங்கே பிரேக் ஆகிட்டு. ஏன்னா நீங்கள் இவரை முன்னாடி மாதிரி ட்ரஸ்ட் பண்ண போகலை, இல்லைங்க இவருக்கு உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் ரிலேஷன் வந்துட்டு. ஸோ இதனால இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ஒன்று என் லைஃப்பில் இருந்திருந்தானுங்க, நான் எப்படி தோற்று போனாலும், நான் எப்படி டவுன் ஆகி போனாலும் அவன் என்ன ஹீல் பண்ணியிருப்பான், சரி பண்ணியிருப்பான். பட் மறுபடியும் அவள் லைஃப்பில் நான் என்ட்ராக முடியாத அளவுக்கு ஒரு எண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நான் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நான் இனி எந்த முகத்தை வச்சுட்டு நான் போவேன், இனி நான் எந்த முகத்தை வச்சுட்டு போனால் இனி அவன் என்னை ட்ரஸ்ட் பண்ணுவான். அப்போ இவர் உங்ககிட்ட இவர் ஆக்சுவலி எமோஷ்னலி டவுன் ஆக கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவர் எமோஷ்னலி டவுன் ஆகிற மாதிரி இவருக்கு லைஃப்பில் சம் சுச்சுவேஷன்ஸ் நடந்துட்டுருக்கீங்க ஆக்சுவலி. அப்போ இவருக்கு இப்போ உங்ககிட்ட வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இனி நான் எந்த முகத்தை வச்சுட்டு போவேன், நான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டு உண்டு, இனி நான் எப்படி போகிறது, நான் அங்கே போய் எப்படி நிற்கிறது, எப்படி அவங்க ஃபேஸை பார்க்குறது, இந்த ஒரு விஷயங்கிறது அவர் பேக்கில் பிடிச்சிருக்குது. இதனால தான் அந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட வந்தால் இவருக்கு ஹீல் ஆவார், உங்ககிட்ட வந்தால் இவர் சரியாகனு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் ஒரு வாட்டி இவங்க ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணனால தான் காரணம் நீங்களும் இவரை சேசிங் பண்ண போகலை, ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகலை. நார்மலி உங்களோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்சுவலி நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஹாப்பினஸ் கண்ட ஆட்களாக இருக்கலாம். இவர்கிட்ட வரக்கூடிய ஒரு கால் மெசேஜ் மனசை விட்டு பேசுறது இதில் நீங்கள் ஹாப்பினஸ் கண்ட ஒரு ஆளாக இருக்கலாம். ஓகே, பட் என்ன கொண்டு நீங்கள் இவருக்கு லைஃப்பில் மறுபடியும் போகாமல் இருக்கிறீங்க. ஏன்னா இத்தனை மாத்திரம் இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு ரியலைசேஷன் இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்களும் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களை ஒரு ஸ்டாராக பார்க்குறாரு. எதனால் இவர் உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு அப்படின்னா, இவர் எமோஷ்னலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், இவர் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவரை எப்படியாவது நீங்கள் ஹீல் பண்ணியிருப்பீங்க, சரி பண்ணியிருப்பீங்க. ஒரு ரியலைசேஷன் இவருக்கு நல்லாவே தெரியும். அப்போது இவர் உங்களை ஒரு ஸ்டாராக பார்க்குறாரு, ஒரு பவராக பார்க்குறாரு. உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இவரை ஹீல் பண்ணுறதுக்கும் இவரை சரி பண்ணுறதுக்கும் உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் கனெக்டட் இருக்கக்கூடிய ஒரு டைமில், கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் இத்தனை மாத்திரம் இவருக்கு எமோஷ்னலி இவருக்கு லைஃப்பில் டவுன் ஆகிட்டே இல்லை ஆக்சுவலி. அதனால இந்த மனுஷன் இப்போ உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு. ஸோ இவர் இப்போ நினைக்கிறாரு ஸ்டாருங்கிற விஷயம் வானத்துக்கு மேலாக இருக்கும், அதை ஒரு நாள் எத்தி பிடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களையும் இப்போ எத்தி பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு, எத்தி பிடிக்க முடியலையே அந்த ஒரு தாட்டில் தான் இவர் இருக்கார். ஓகே, நீங்கள் ரொம்ப ஷைன் மேபி நீங்கள் சைலண்டாக சீக்ரெட்டிவாக மாறுறது, ஃபீலிங்ஸ் எமோஷன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறது இவருக்கு ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பவர் மாதிரி இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு கரண்டி உங்க மேலே ஒரு ட்ரூ ஸ்னேகம், ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ எமோஷன் வர தொடங்கிட்டு உண்டப்போ இவர் எமோஷனலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை வாட்டி அவளை நான் எமோஷனலி டவுன் ஆக்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கான ஒரு பெயினை தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் போல் அந்த ஒரு ரியலைசேஷன் இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம். ஆனால் என் லைஃப்பில் யாருக்கிட்டே இந்த மாதிரி வந்து போய் நின்றுட்டு இல்லை, யாரையுமே நான் கஷ்டப்படுத்திட்டு இல்லை ஆக்சுவலி. பட் ஏன் நான் அவாக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி வந்து போய் இஷ்டமாக நின்றுருக்கேன். எனக்கு தான் ஆக்சுவலி நான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டருங்க அப்படி இல்லையே. ஓகே, பட் நான் ஏன் இவங்க கிட்ட மட்டும் நின்றுட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். மறுபடியும் எனக்கு அவகிட்ட போகணும் தானே துடிக்குது. ஓகே, அப்போ எனக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு ஆத்மா பந்தம் இருக்கா, இல்லைங்க ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கா, இல்லைங்க நானும் அவ்வளோ சேரணுங்கிற விதி இருக்கா, என்ன கட்டாயம்? ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் ஹீல் ஆகிறதும் சரியாகிறதும் ஒன்லி அந்த பூசனால. ஓகே, மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை வாட்டி வந்தாலும் மறுபடியும் என் கால் அங்கே தான் போய் செய்யணும்னு துடிக்குது. ஸோ அப்போ எனக்கும் அவளுக்கு இது ஒரு விதி போல், அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ரியலைசேஷன் அவருக்கு உண்டு. ஓகே, ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. கரெக்டாக லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உண்டு. பட் இங்கே எல்லாம் ஹைடாக பண்ணுறாங்க. எங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காரியமும் இல்லை. இவருக்கு நான் சொன்னேன் நார்மலி இந்த பூசனோட கேரக்டருங்கிற லாயல் ஆகும். ஓகே, லாயலான ஒரு கேரக்டர் தான். பட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி வந்துட்டு உண்டு. இப்போ கரண்ட்லி இவருக்கு லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தும் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த முகத்தை வச்சுட்டு மாறுது. ஓகே, எப்படி உங்கள் கண்ணுக்கு முடியுது நிற்க, உங்கள் கண்ணை பார்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இவருக்கு இல்லை. உங்ககிட்ட ஹாயின்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. உங்களை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இவருக்கு இல்லை ஆக்சுவலி கரண்ட்லி.
ஓகே. ஸோ இவர் 24/7 உங்கள மிஸ் பண்றாரு. உங்க ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் சீன் எடுத்து பார்க்கலாம், ரிலேஷன்ஷிப்ல நடந்த ப்ரீசியஸான மூமெண்ட் திங்க் பண்ணி அந்த ஒரு சந்தோஷத்த கண்டு வாழ்ந்துட்டுருக்கலாம். அந்த ஒரு ஸ்பார்க், அந்த பழைய மூமெண்ட் எப்போ என் லைஃப்பில் வரும், வருமா, வராத ஒரு ஏக்கத்துலேயே ஒரு கிரேவிங்லேயே ஆக்சுவலி கடந்து போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எமோஷனோட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, ஏன்னா வரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். இவர் உங்களை 24/7 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. மேபி மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு தெரியாத ஒரு பர்சனாக இவர் இருக்கலாம். அப்படி இவர் 24/7 நீங்கள் இவர் உங்களை திங்க் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இவருக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இவரால் கரண்ட்லி உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா வரதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இவருக்கு இல்லை. பட் நீங்கள் ஏதாவது வந்துட மாட்டீங்கன்னு இவர் ஏங்கிட்டு இருக்காரு. அதனால உங்களை 24/7 திங்க் பண்ணிட்டு இருக்கோம். மேபி உங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகலாம். நீங்கள் நினைக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறேன், என்ன ஒர்க்ஸ் பண்ணுறேன், நான் ஹீலிங் பண்ணுறேன், பட் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது. என்னையே அறியாமல் நான் அழுறேன், என்னையே அறியாமல் எனக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ண தோணுது, ஹார்ட்டில் ஒரு பெயின் வருது, மிட் நைட்டை 2 மணிக்கு 3 மணிக்கு எழும்புறேன், தூக்கமே வரல. இதெல்லாம் ஆக்சுவலி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சைன்ஸ் ஆகும். ஓகே. இவர் ஆக்சுவலி உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் வந்துட மாட்டிங்களா, கால் பண்ணிட மாட்டிங்களா, மெசேஜ் பண்ணிட மாட்டிங்களான்னு இவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சிலவங்களுக்கு ஒரு போஸ்டர் கிட்ட ஒரு காலை ஒரு மெசேஜோ ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய ஒரு டைமில் ஒரு போஸ்ட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சன்னு ஒரு கார்டு வந்துருக்கனால பயங்கர பாசிட்டிவான ஒரு கார்டு. அப்போ கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இல்லை, கிடைக்கல, ஹார்ட் தான் உடஞ்சது மிச்சம் அப்படின்னா டோன்ட் வாரி. நியர் ஃப்யூச்சரில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கொடுப்பாரு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுப்பார். ஓகே, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வலிக்குங்கிற ஒரு இது புரிஞ்சுப்பார். அது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது எல்லாமே டிவைன் பார்த்துப்பாங்க. நீங்கள் டிவைனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், சைலண்டாக இருங்க, சீக்ரெட்டிவாக இருங்க. எந்த இடத்துல ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல வேல்யூ இல்லை அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகாதுங்க. அதை சப்ரெஸ் பண்ண படிங்க. சும்மா நமக்கு வேல்யூவே இல்லை, மதிப்பே இல்லாத இடத்துல போய் நம்மளாக வாலண்டியராக ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இதனாலே அவங்க நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு கொண்டு வருது. உங்களுக்கு ஒரு இடத்துல வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்து எமோஷனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதுக்கு சப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இவருக்கு ஆக்சுவலி ஒரு தாட் உண்டு. உங்களுக்கு உண்டு எங்கேயாவது மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இவரோட மதர்னால் உங்களுக்கு டிவோர்ஸு இந்த மாதிரிலாம் போயிருக்கலாம், இல்லைங்க சண்டை வந்திருக்கலாம், அதனால செப்பரேஷன் வந்திருக்கலாம். அப்படின்னு இந்த ஒரு பாசிட்டிவாக மனசில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து எங்கேயாவது தூர இடத்துல போய் நம்ம குழந்தை குட்டியோட யாருக்கு கண்ணில் படாமல் நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்கிற தோடு தான் இவரோட மைண்ட் இப்போதைக்கு இருக்குது. 24/7 உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே. பட் இங்கே மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து நம்மளாக போகிறனால நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காது. அங்கேருந்து வரும்போது நம்ம ஜஸ்டிஸை கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. ஒரு சிலவங்களுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக நமக்கு வந்திருக்குது. ரெண்டு பேரும் கரண்ட்லி கஷ்டப்பட்டுருக்கலாம், பெயின் அனுபவிச்சுட்ருக்கலாம். பட் நமக்கு டிவைன் டைமில் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே. பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. ஃபேமிலி ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் காலைல ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். எத்தனை மணிக்குள்ளே ரிசீவ் ஆகும் அப்படின்னா 1 மந்த்து 1 வீக்கு 1 டேக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 18 இம்பார்ட்டன்ட், 24 important, 16 important, 14 important, 22 important, 31 important, 60 important. Okay. 18 important, 17 important, 19 important. இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மார்ச் கிடையாது, ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 10 December இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 important, 2 important, 4 important, 6 important, 7 important, 10 important, 12 important,
17 important, 19 important, 16 important, 18 important. ஓகே. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் சாரி இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.